ஹாய் மக்களே, நான் திடீர்னு என்னடா வீடியோலாம் வந்திருக்கேன்னு பார்க்காதீங்க. என்னென்னா நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தோம், அந்த இறைச்சி குழம்பு வீடியோ. அப்போ அதை சமையல் பண்ணுற மாதிரி வீடியோ எடுக்கும் போது என்னென்னா, எனக்கும் என் பொட்டாட்டிக்கும் கொஞ்சம் அப்படியே பேச்சில் போயிட்டு இருக்கும்போது அவன் தம்பியை பெருசாக சொல்லிகிட்டு இருந்தான். தம்பியாக இருந்தாலும் அது வேற யாரும் இல்லை, என்னோட மாப்பிள்ளை. நாங்கள் வீடியோக்காண்டி நான் என்னென்னா அவளை கொஞ்சம் உசுப்பேத்தியோ இல்லைன்னா அவள் என்ன உசுப்பேத்தியோ பார்ப்பா, அவ்வளோதான். அதில் ஒரே ஒரு பிள்ளை மட்டும் கரெக்டாக கமெண்ட் பண்ணியிருக்கு. நான் அது என்ன விதமா அது இதை படி இது நான் அவங்ககிட்ட சொல்லிடுறேன். நீங்கள் தான் வீடியோ ஆன் பண்ணி கேட்டீங்க, நான் ஆன் பண்ணி தந்துடுறேன். வீடியோ ஆன் பண்ணி என்கிட்ட நான் கமெண்ட்டை ரிப்ளை படிச்சுட்டு இருந்தேன். கமெண்ட்டை பார்க்கணும் அப்படின்னு நான் தான் கேட்டேன். கேட்கும் போது எடுத்து பார்த்ததுல தான் என்னென்னா நிறைய விஷயங்கள் நிறைய பேர் தப்பாலாம் போட்டிருக்கீங்க. அது என்னங்கிறத நான் இப்போ சொல்கிறேன், அதை கொஞ்சம் நீ படிமா. இது ஒரு பொண்ணு போட்ட கமெண்ட் என் வீட்டுக்காரருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா அந்த பொண்ணு அமரின் நசூத், ஏதோ பேர் கரெக்டான தெரிலடா, ஆனால் அந்த கமெண்ட் படித்தேன்னா உனக்கே தெரியும். அந்த பொண்ணு என்ன போட்டிருக்குன்னா, இந்த வீட்டில் எல்லாரை பற்றியும் விஜயக்கா நல்லா தெரிஞ்சு வச்சுருக்காங்க. விஜயக்கா தான் விஜயக்காளுக்கு தெரியும் அவங்க ஹஸ்பண்டு தான் முதங்கிறது. ஏன்னா நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க, அது எல்லாம் ஃபஸ்ட்டு ஹஸ்பண்டு தான் முக்கியம், அண்ணன் தம்பியெல்லாம் ரெண்டாவது அப்படின்னு நீங்கள் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. அதுக்கு தான் அந்த பொண்ணு சொல்லியிருக்கு, விஜயக்காவுக்கு தெரியும் ஹஸ்பண்டு தான் ஃபஸ்ட்டுன்னு. இருந்தாலும் தம்பியை பற்றி அந்த இடத்துல இறச்சி சமைக்கும் போது சும்மா பேசிக்கிட்டாங்க. இதை வச்சு நீங்கள் இவ்வளோ பேச வேண்டிய அவசியம் கிடையாது, பிடிக்கலைன்னா ஸ்கிப் பண்ணிவிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு நிறைய பேசியிருக்காங்க. இன்னுமே நிறைய எனக்கு தம்பி பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க, அவ்வளோதான். ஆனால் இதுக்கு பதில் இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோவில் விஜயக்கா சொல்லியிருப்பாங்க, டிப்ரெஷன் அண்ணாக்கு மட்டன் தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ளே அப்படி இப்படி பேசிட்டு அப்புறம் சேர்ந்துப்பாங்க. நம்ம ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்காக தான் நம்ம வீடியோ பார்க்குறோம். மூர்த்தி அண்ணாவை கோவப்படுத்துகிறதும் விஜயக்கா தான், மூர்த்தி அண்ணாவை ஹாப்பியாக வச்சுக்கிறதும் விஜயக்கா தான். பட் அவங்கள திட்டாதீங்க மக்களே, பிடிச்சா பாருங்க. அந்த பொண்ணு நீங்கள் சொல்லுங்கள், நான் படித்து சொல்லிட்டேன். என்னன்னா அந்த பிள்ளை சொல்லி இருக்குது, அது உண்மையான அர்த்தம் என்னன்னா, எங்களுக்குள்ள நாங்கள் சும்மா பேசிக்குவோம். ஆனால் அது சண்டை போடுறது எங்களுக்கு அது சண்டையும் கிடையாது. என்னன்னா மொத்தத்திலே அவள் என்ன கோவப்படுத்தி பார்க்குறதும் நான் அவளை கோவப்படுத்தி பார்க்குறதும் அதெல்லாம் சாதாவே எங்களுக்கு வீடியோலாம் இல்லை, சாதாவே நடக்கிறது தான் அது. அதனால நீங்கள் யாருமே தப்பாக எடுத்துக்காதீங்க. அந்த பிள்ளை சொன்னது 100க்கு 100 உண்மை. என்னன்னா எல்லாத்தையுமே புரிஞ்சனால தான் விஜி இந்த குடும்பத்தையே கரெக்டாக கொண்டு போறா. அதை கொஞ்சம் எல்லாருமே யோசிச்சு பாருங்க. எல்லாத்தையுமே புரிஞ்சு வச்சுக்கிட்டனால மட்டும்தான் எல்லாத்தையுமே அந்த வீடியோலயும் வர முடியுது. எல்லாருக்கிட்டையுமே நாங்கள் எல்லாருமே ஜாலியாக பேசியிருக்கோம். அதே மாரி நிறைய விஷயங்கள் இப்படி இருக்கு. என்னன்னா அதே மாரி சாப்பாடு நிறைய பேர் அந்த கமெண்ட்டையும் பார்த்தேன். என்னன்னா எனக்கு படிக்க தெரியாதுதான், ஆனால் அதை நான் யார்கிட்டையாவது கேட்டோ இல்லைன்னா விஜயே நான் சொல்லுவேன், ஏம்மா கமெண்ட் எல்லாம் பார்த்து எனக்கு சொல்லிதாம்மா, ஏன்னா எனக்கு தெரியாது, நீ பாசி நான் அதை பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவேன். அப்போ எல்லா கமெண்ட்டையும் அவங்க கொஞ்சம் படித்து சொல்லும் போது நான் சில விஷயங்களை கேட்டு வச்சிருப்பேன். அதுல ஒரு சில விஷயங்களை ஏன் படிக்க தெரியல நீ பப்ளிக்கா சொல்றியா? அது இருக்கட்டும், நான் இது வரைக்கும் அப்படி சொல்லல. சரி இருக்கட்டும், எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கிட்டோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ என்னன்னா அதுல நான் மறந்துட போறேன், டிப்ரெஷன் ஆயிடும். ஓகே, சத்தம் தான் இருக்கு. சரி சத்தம். என்னன்னா அதுல சில நேரத்துல சாப்பாடு வீட்டில் பொங்க முடைக்கிங்க ஃபுல்லா. என்னன்னா அவன் நாகேஷ் குழந்தைய வச்சுக்கிட்டு இருக்கான், அந்த பிள்ளைய நீங்க எல்லாரும் கஷ்டப்படுத்துறீங்க. கஷ்டப்படுத்துறது நாங்க கிடையாது. என்ன ஒரு விஷயம் என்னன்னா, நாகேஷுக்கு ஒரு வகை பாசம். எப்படின்னா அண்ணி இங்க வாங்க, அண்ணி இங்க வாங்க, நீங்க மட்டும் ஏன் தனியா இருக்கீங்கன்னு சொல்லி கூப்பிடுறது நாகேஷ். அதை முதல்ல புரிஞ்சுக்கிடுங்க. அதே மாரி என்னன்னா நாகேஷும் யாருமே குடும்பத்துல இதுவரைக்கும் எந்த குடும்பத்திலேயே நீங்க பார்த்துருப்பீங்களா என்னன்னு தெரியல, எல்லாருமே அவரவர் குடும்பத்திலே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. என்னன்னா எந்த வீட்டுக்கு வந்த மருமகளாவது மைனிங்க வாங்கன்னு சொல்லி வீட்டுக்கு கூப்பிட்டு வீட்டுல சோறை நீங்க பொங்கன்னா நான் பொங்கி தாரேன்னு சொல்லி எந்த பிள்ளையாவது கூப்பிடுமா? ஆனா இங்க நாகேஷ் கூப்பிடுவா. அவ மாற கூப்பிடுறதுனாலதான் நாங்க சரின்னு சொல்லிட்டு போறது. அது என்ன விஷயம்னா அது விஜி அவ்வளவுக்கு எல்லாருக்குமே பிடிக்கும். அதனாலதான் அவ விடுக்குன்னு பேசுவாளே தவிர மனசுல அப்படி இருக்காது. அதான் விஷயம். அவ நாகேஷ் இங்க வாங்கன்னு சொல்றது
அங்க போய் நாங்க இருக்கிறது எல்லாமே வந்து ஒரு வகை பாசம். அது நீங்க புரிஞ்சுக்குங்க. விஜி வந்து எல்லார்ட்டையுமே அந்த ஒரு அன்பாட்டு இருக்கிறதுனாலதான் எல்லாருமே கூப்பிட்டு சாப்பாடு கொடுக்கறதுல இருந்து எல்லாருமே தேடுறதுக்கு காரணமே அதுதான். அதை நீங்க புரிஞ்சுக்கங்க. சும்மா நீங்க என்னென்ன பார்த்துக்கிட்டு நாங்க இங்க இப்படி பண்ணிட்டோம் அப்படி பண்ணிட்டோம்னு நினைச்சிட்டு நீங்க கோவப்படுறதுல அர்த்தமே இல்லை. அதை புரிஞ்சுக்கிடுங்க. எல்லாருமே வந்து மொத்தமா குடும்பமா சேர்ந்து நாங்க இருந்து வீடியோ போடுறதுனாலே எல்லாத்தையும் அனுசரிச்சு கொண்டு போற ஒரே ஒரு ஆள் அது நீங்க எல்லாருமே பார்க்கணும். பின்னாடி இருந்து எல்லாருக்குமே இப்ப நான் சொல்லி தரேன். அவங்க விஜி மட்டும்தான். இப்ப அவங்க ஒரு ஆளால மட்டும்தான் மொத்தமா எல்லாரும் சேர்ந்துருக்காங்க. அதை யாராவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? அதுல அந்த ஒரு பிள்ளை, அந்த பிள்ளைக்கு மட்டும் தங்கச்சி ரொம்ப நன்றி. ஏன்னா நீ கரெக்டா புரிஞ்சிருக்க. சரி, அது போட்டோம். கிளியரா எல்லாத்தையுமே புரிஞ்சிருக்கிறது. பின்னாடி ஒரு ஆள் பெரிய தூணா இருக்கிறது யாருங்கிறத அந்த பிள்ளை கிளியரா புரிஞ்சிருக்கு. அது எல்லாருக்குமே தெரியல. அதை கிளியரா பாருங்க. எந்த வீடியோல எடுத்தாலும் சரி, எந்த ஒரு விஷயத்திலையும், எந்த ஒரு ஃபங்க்ஷனும், எந்த விஷயம்னாலும் சரி, எதுலயுமே அவளோட பங்கு இல்லாம இருக்காது. அதுக்கு காரணம் என்னன்னா, அது வந்து அவ ஒரு வாடி வந்து இந்த என்னன்னா அவதான் பெருசு அப்படிங்கிறது கிடையாது. எல்லாரும் வேணும்னு நினைக்கிற ஒரே ஆள் விஜி. அதனாலதான் எல்லாத்தையுமே அவ வந்து நான் பண்றேன் நான் இது பண்றேன் அப்படின்னு சொல்லி அவளாட்டே தேடி ஓடி போய் எல்லாருக்கும் பண்ணுவா. அதே மாதிரி கேட்டாலும் கூட எந்த ஒரு இதையும் யோசிக்காம போய் பண்றதுதான் விஜி. அது இல்லப்பா, அவங்களுக்கு என்ன தெரியுமா பிரச்சனை? சமைக்கிறது மட்டும்தான் அவங்களுக்கு பிரச்சனை. நாகேஷ் சமைக்கிறா. அது வந்து நாகேஷ் வந்து அவ்வளவு பாசத்துல அவ கூப்பிடுறா. அது யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. ஒரு நாள் நான் அந்த வீடியோ எடுத்து உங்களுக்கே போடுறேன். நான் ஒரு நாள் போகலன்னா என்ன ஆகும்பா? நான் ஒரு நாள் இங்க இருக்கலாம்னு நினைச்சா அவ என்ன பண்ணுவா? அங்க நாகேஷுக்கு தலை தொங்கிடும். நாகேஷுக்கு தலை எப்படி தொங்கி போய் இப்படி இருப்பா, சொங்கி மாரி. சண்டைய ஒரு மாதிரி சும்மா கிடந்துட்டு கத்துனாலும் கூட ஏதாவது ஒரு சும்மா சின்ன சின்ன சண்டையில வரதுன்னு செய்யும். அவளுக்கு அண்ணி பக்கத்துல இருக்கணும். என்னன்னு சண்டை பண்ணா அடுத்த நிமிஷம் என்னன்னா, அடுத்த நாள் காலையில என்னன்னா அண்ணி எப்போ வருவாவ அப்படிங்கறது தான் எதிர்பார்ப்பாளே தவிர, இல்லைன்னா போன் அவளாட்டே அடிச்சுவான். அண்ணி நீங்க எப்ப வருவீங்க அப்படின்பா. நான் சோறு பொங்கண்டாமா, என் மாப்பிள்ளைக்கு சோறு பொங்கி நான் வேலையை கொடுக்கண்டாமா எத்தனை நாள் கேட்டாலும் சொல்லுவா. நான் சேர்த்து வைக்கிட்டா, அண்ணனுக்கும் சேர்த்து நான் பொங்க இங்க வந்து சாப்பிடுவாரு, இல்லைன்னா அண்ணனுக்கு நான் இப்பவுமே சாப்பாடு பொங்கி வைக்க கொண்டு போறீங்களா அப்படின்னு கேட்பா. அவ அப்படிப்பட்ட அந்த மாதிரி நல்ல எண்ணம் அவளுக்கும் இருக்கு, இவளுக்கும் நல்ல எண்ணம், விஜய்க்கும் நல்ல எண்ணம் இருந்தனாலதான் நாகேஷ் அவ்வளவு தேடுறான். அதாவது எல்லாருக்குமே ஒரு தூணு இருக்கிறது விஜி. அந்த ஒண்ணு இருக்கிறதுனால எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு. எல்லாருமே அவளை தேடுறதுக்கு காரணமும் அதுதான். அதை புரிஞ்சு. நீங்க இப்ப என்ன பாராட்டுறதுக்கா வீடியோ ஆன் பண்ண சொன்னீங்க? என்ன பாராட்டுறதுக்கா வீடியோ ஆன் பண்ண சொன்னீங்க? பாராட்டணும் இல்ல, நிறைய பேருக்கு இது தெரியாம இருக்கு. அது சரி, அது போட்டோம். சரிப்பா, நான் வந்து உங்க ஃபேமிலியை யாரையும் நான் பார்க்காம என் வீட்டு ஃபேமிலி கூட நான் சேர்ந்து இருக்கணும். உங்க அம்மா அப்பாவெல்லாம் நான் பார்க்காம இருக்கணும். நம்ம அண்ணன் மணி அண்ணன் புல்லட்ல போனான்ல, புல்லட்டில் அம்மாவை ஏற்றிட்டு போனால, அப்போ நான் சொன்னேன் ஃபஸ்ட்டு அம்மா தான் கடவுள், அம்மாவை ஏற்றிட்டு போகிறான் அண்ணன் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். அப்போ அதுக்கு வந்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, இதே வந்து அவள் மாப்பிள்ளை வந்து எங்கள் அம்மா தான் ஃபஸ்ட்டுன்னு சொன்னால் அவள் சும்மா விடுவாளா அப்படின்னு கேட்டாங்க. நான் என்ன நீ எனக்கு இது தெரிஞ்சுக்கணும். நான் ஒருவேளை இப்போ நீங்கள் ஒரு புது வண்டி எடுக்கிறிய, நீங்கள் சொல்கிறீங்க அம்மாவை தான் நான் கூட்டிகிட்டு போனோம் ஃபஸ்ட்டுன்னு சொன்னால் நான் என்ன சொல்லுவேன்னு நினைக்கிறிய? ஏன்னா உங்களுக்கு தெரியும்ல நான் எப்படின்னு உங்களுக்கு தெரியும்ல. என் வாய் ஒன்றுந்தான். நான் ஒன்று சொல்லம்ல, என்னன்னா விஜய்க்கு வந்து வெடுக்குன்னு பேசுவாளே தவிர அவன் மனசுல இருக்கிறது என்னங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். அது தெரிஞ்சுக்கிட்டனாலதான் நானாட்டே. அது மாதிரி எனக்கு உங்க அம்மாவை எவ்வளவு பிடிக்கும்பா? உங்க அம்மாவை எனக்கு பிடிக்குமா பிடிக்காதா? என்னை விட அதிகமா அவளுக்கு தான் பிடிக்கும். அது நிறைய பேருக்கு தெரியும். நீங்க அத்தை ஏதாவது சொன்னா கூட நான் தானே சண்டைக்கு வருவேன். நான் சொல்ல நீ பேசண்டா. என்னன்னா மக்களே, நான் ஒண்ணு சொல்ல கேளுங்க. எல்லாத்தையுமே ஒண்ணு என்னன்னா, எங்க வீட்டுல பேசல, எங்க வீட்டுல அவ பேசாம கொள்ளாம இருக்காங்கிறத விட அவ எங்க வீட்டுல உள்ள ஆட்களையும் எல்லாத்தையுமே தெரிஞ்சு வச்சுக்கிட்டு தான் எதுனாலுமே கொஞ்சம் நவுண்டு இருப்போம்னா, ஒரு சில சண்டைகள் வந்து குடும்பம்னா வரும். எல்லாருக்குமே அது தெரிஞ்சதுதான். அந்த மாதிரி வர்றது வந்து அவளுக்கு தெரிஞ்சனாலதான் அவ என்னன்னா தள்ளி இருந்தாதான் எல்லாருமே பெரிய சண்டையா ஆகக்கூடாது, ஒரு சில மனஸ்தாபங்கள் எதுவும் பெரிய பிரச்சனையாகி எல்லாரும் நவுண்டு போயிடக்கூடாதுன்னு நினைச்சனால மட்டும்தான் அவ வந்து கொஞ்சம் தள்ளி இருப்போம்னால அப்படி இருக்கும். அதே மாதிரி என்ன வந்து அவ இதுவரைக்கும் நீங்க அங்க போகக்கூடாது, உங்க வீட்டுக்கு போகக்கூடாது, அதே மாதிரி நானும் போக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவ இதுவரைக்கும் எந்த வார்த்தையும் சொன்னது கிடையாது. அவளுக்காட்டே தோணுச்சுன்னா
விஜயாட்டே நேரா வண்டி எடுத்துட்டு போவா, எங்க அம்மாவை பார்க்கணுமா எங்க அப்பா இப்போ இல்ல நான் போகல, இப்ப கொஞ்ச நாளாவே போகல. பார்க்கணும்னு தோணுது அவன் நேரா போய் பார்ப்பா. நான் இப்ப கொஞ்ச நாளா போகல தான், அத்தையும் மாமாவையும் பார்க்க போகல தான். ஆனா நம்ம எங்க அத்தை இங்க கூப்பிட்டுட்டு தானே இருக்கோம். உனக்கு தோணும் போது உனக்கு நேரம் கிடைக்கும் போது நீ போயிட்டு தான் இருக்க. ஆமா, இப்ப எனக்கு கொஞ்சம் வேலை அதிகமானனால தான் நான் போகல. அதை விட மெயின் ஒரு விஷயம் என்னன்னா, நான் இப்ப வரைக்கும் என் வீட்டுக்கார்ட்ட அத்தை இங்க கூட்டுருவாங்கன்னு தானப்பா நான் உங்ககிட்ட சண்டை வச்சுட்டு இருக்கேன். யாருக்கா தெரியுமா, நான் எப்பயாவது வீடியோ போட்டேனா, நான் எப்பயாச்சும் வீடியோ போட்டேனா, நான் எந்த இடத்துலயாவது எங்க அத்தை மாமாவை நான் கூட்டு வரேன்னு வீடியோ போட்டேன். ஆனா நான் உங்ககிட்ட நீங்க அத்தையை கூப்பிடுங்கப்பா, நம்ம கூட இருக்கட்டும், நம்ம பாத்துக்கலாம், அப்படித்தானே நான் சொல்லிட்டு இருக்கேன். இதெல்லாம் வந்து எல்லாரும் இல்லை, எனக்கு அது நல்லா, நான் எந்த கமெண்ட்டுக்கும் தோண்டலாம் போக மாட்டேன். எனக்கு எல்லாமே ஒரு பேட் கமெண்ட் ஒவ்வொன்றுமே எனக்கு ஒவ்வொரு படிக்கட்டு தான், நான் ஏறி போயிட்டே இருப்பேன். ஆனாலும் ஒன்று சொல்லுங்களுங்க, யார் யாரு பேக் கமெண்ட் போடுறீங்களோ அது வந்து நீங்க ஒரு நிமிஷம் யோசிச்சு போட. பேட் கமெண்ட் கிடையாதுப்பா. இப்போ நம்ம வந்து சோசியல் மீடியால வீடியோ போடுறோம், அவங்க நல்லதுன்னு சொல்லுவாங்க கெட்டதுன்னு சொல்லுவாங்க, நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். சொல்றதுல நம்ம புரிய வைக்கணும்ல. நம்ம சொல்றதுல தப்பே இல்லை, பேட் கமெண்ட் போடுறதுல நான் தப்பே சொல்லலை. என்னன்னா போடும்போது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, உங்களுக்கே அது புரிஞ்சிடும். வேற ஒண்ணும் இல்லை, நீங்க போடுறதுனால உங்களே நாங்க தப்பா யாருமே சொல்ல மாட்டோம். ஏன்னா நீங்க போடுறது வந்து உங்க மனசுக்கு என்ன எப்பவுமே ஒரு ஆளை டக்குன்னு பார்த்து முடிவெடுக்க கூடாது. அத வந்து என்னன்னா உங்களுக்கு பேட் கமெண்ட் போடுறவங்களுக்கு எல்லாம் ஒரு இது சொல்லணும்னு நான் வந்தது எதுக்குன்னா, இது நீங்க வந்து ஒரு சில விஷயங்களை தெரியாம போட்டுருக்கீங்க, அது என்னன்னா தெரிஞ்சுக்கிறீங்க. வேற அதுல எப்படி சொல்லியிருக்காங்கன்னா, நீ வந்து உன் மாப்பிள்ளைய மதி, நீ வந்து உன் மாப்பிள்ளைக்கு மரியாதை கொடுக்க மாட்டேங்க. அது முக்கியமான விஷயம். மாப்பிள்ளையை மதிக்கணுங்கிறது வந்து வெளியே போனா மாப்பிள்ளையை மதிக்கணும், வீட்டுக்குள்ள இருந்தா அது எப்படி மதிக்கணும்? சரி அதை விடுங்க, அதுக்கு இல்ல, வீட்டுக்குள்ள ஃப்ரெண்ட்லியா இருக்கணும், அதுதான் நல்லா இருக்கும். சரி அதை விடுங்க, இப்படி சொல்லியிருந்தாங்க. அடுத்த போங்க என்னங்க சோர்த்தா, அதுக்கு சொல்லல அவங்க. அப்படி சொல்லக்கூடாது. எப்படி சொல்றாங்கன்னா, உனக்கு வாழ்க்கை பிச்சை போட்டதே மூர்த்தி தான். அடுத்து வந்து யாரு வாழ்க்கை பிச்சை யாருமே மக்களே நான் சொல்லுங்க, யாருக்குமே வாழ்க்கை பிச்சை போடுறது அப்படின்னு யாருமே பேசாதீங்க. ஏன் அப்படின்னு அது நானும் கமெண்ட்ல பார்த்தேன் நீ படிக்கும்போது. என்னன்னா கடவுளுங்கிறது வந்து கடவுள் வந்து எல்லாருக்குமே ஒவ்வொரு தலையெழுத்துமான்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி அவருக்குன்னு ஒரு இது இருக்கும், அந்த மாதிரி தான் நடக்கும். அதே மாதிரி எனக்கு வந்து அப்போ நான் வந்து அவளுக்கு வாழ்க்கை பிச்சை போட்டேன் அப்படிங்கிறதெல்லாம் அது தப்பு, அப்படி யாருமே சொல்லாதீங்க. எனக்கு மனசார பிடிச்சிருக்கு, அதனாலதான் நான் நேரா கேட்டு அவங்க எங்க வீட்டுல பேசி எடுத்து அப்படி எல்லாமே. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, மூர்த்தி வந்து மனசு வைக்க போய் தான் நீ வந்து உன் குடும்பத்தை பார்க்க முடியுது, அவன் மனசு வைக்கலன்னா நீ எப்படி உன் குடும்பத்தை போய் பார்ப்ப, உன் அண்ணன் தம்பி கூட உன் வீட்டில் போய் நீ ஒத்து இருக்கிறதுக்கு முழு காரணம் மூர்த்தி தான். எங்க வீட்டுக்கு நீ போன்னு சொல்லி நான் எத்தனை நாள் சொல்லியிருக்கேன், அதே மாதிரி நீ போகாம இருந்தியா? இல்லைன்னா நானாட்டே நீ கண்டிப்பா பெய்யாகணும்னு நான் இதான் சொல்லியிருக்கேன். உங்க வீட்டுக்கு போறதும் சரி எங்க வீட்டுக்கு போறதும் சரி எதையுமே நான் தடுக்க மாட்டேன். மொத்தத்துல கடவுள் வந்து தந்திருக்கிறது அழகான ஒரு லைஃப், அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழணும். நான் என்ன நினைச்சேன்னா உனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணுங்கிறதுனால தான் ஒன்றை சுதந்திரப்பறவே விட்டுருக்கேன், அதே மாதிரி என்னையும் அதே மாதிரி விட்டுருக்கேன். அதுதான் விஷயம். அவங்களுக்கு உள்ள லைஃப்பை வந்து என்ஜாய் பண்ணி வாழுங்க. மக்களே, நான் ஒன்று சொல்லிக்கிட்டேன், எனக்கு என் அத்தை மாமா ஃபேமிலியும் ஒன்று தான், எங்கள் அம்மா அப்பா ஃபேமிலியும் ஒன்று தான். எங்கள் அம்மா அப்பா ஃபேமிலியில் நான் ஒரு கூடுதல் குறவு சொன்னால் கூட என் அண்ணன் நான் திட்டினா என் தங்கச்சி தான் திட்டுறான்னு விட்டுருவான், என் தம்பி எங்கள் அக்கா தான் திட்டுறான்னு விட்டுருவான். அதே மாதிரி நானே என் அண்ணன் தான் என் தம்பி தானே விட்டுருவேன். ஆனால் என் ஹஸ்பண்ட் ஃபேமிலியில் வந்து ஒரு கூடுதல் குறவு ஒரு எல்லா வீட்லேயும் ஃபேமிலியில் இருந்தால் கண்டிப்பாக தப்பு நடக்கும். அந்த தப்பு நடக்கிறப்ப நம்ம ஒரு சில இடத்துல வந்து நம்ம சொல்லுவோம், இது தப்புன்னு சொன்னாச்சுன்னா அது நம்ம கூட பிறப்பு பொறுத்துக்கும், ஆனால் அடுத்தவங்க பொறுத்துக்க மாட்டாங்களா. அந்த மாதிரி தான் என் ஹஸ்பண்ட் ஃபேமிலியில் ஒரு சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். அதை வந்து பெருசாக்க எனக்கு விருப்பம் இல்லைனா, இன்றைக்கி ஒரு கோயில் ஃபங்க்ஷன் வர்றப்ப நான் போனால் எங்கள் அத்தை எங்கள் மாமா எங்கள் அக்கா எங்கள் அத்தான்னு சொல்லி நான் அவங்கக்கிட்ட பேசிக்கணும், அந்த உறவு நீடிக்கணுங்கிறதுக்காக தான் நான் அங்கே ரொம்ப வந்து போகிறது கிடையாது. மற்றபடி எங்கள் அத்தையை என் கூட கூட்டிகிட்டு தான் இருக்கேன். எங்கள் அத்தை எப்போயாச்சும் கால் பண்ணால் நான் பேசுவேன், அத்தை நீங்கள் வாங்க நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு தான் இருக்கேன். அவங்களுக்கு தான் என் கூட வர்றதுக்கு விருப்பம் இல்லை. ஸோ அதனால் நான் என் பாட்டுக்கு சிவனேன்னு ஒதுங்கியிருக்கேன். சரியா? என்ன அன்பாக அணைக்கிறவங்கள நான் அணைப்பேன், அது யாராக இருந்தாலும் அணைப்பேன். எனக்கிட்ட என்ன வேண்டான்னு நினச்சிட்டாங்கன்னா நான் அவங்கள வேண்டான்னு அடியோடு வெறுத்துருவேன். அவ்வளோதான் என்னோட கேரக்டர். அதுக்காண்டி என் கேரக்டரை நான் மாற்றிக்க முடியாது. நீங்கள் தப்பாக வீடியோ பார்த்து புரிஞ்சுக்கிறீங்க, சொல்லக்கூடியது உங்கள் கடமை, நான் பதில் கொடுக்க வேண்டியது என்னோட கடமை, நான் கொடுத்துட்டேன். நான் மொத்தத்தில் என்ன சொல்கிறேன்னா, எந்த வீடியோவில் என்னாலும் நீங்கள் பாருங்கள், அதில் வந்து பேக்ரவுண்டுன்னு ஒன்று பார்க்கும்போது விஜிங்கிற ஒரு இது இல்லாமல் இல்லை. அது என்ன அது எதுக்குன்னா, அதனால நான் உடனே சொல்லணுன்னே விஜி இல்லைன்னா ஒன்றுமே இல்லை அப்படின்னு நான் சொல்ல வரல.
அவ இருக்கிறது என்னன்னா எல்லாரையுமே சேர்த்து வைக்கணும், எல்லாருமே சேர்ந்து ஒரு குடும்பமா இருக்கணும்னு நினைக்கிற அந்த ஒரு கேரக்டர் இருக்கனால எல்லாருமே சேர்ந்து இருக்கும். அதுதான் விஷயம். தனித்தனியா யாருமே போகக்கூடாது, எல்லாரும் வாங்க சேர்ந்து வாங்க அப்படிங்கிறது தான் கூப்பிட்டு ஒரு இதை கொண்டு போறது வந்து விஜி. அதுதான் சொல்ல வரேன். நீங்க அதுக்குன்னு உடனே என்னன்னா அவ இல்லைன்னா ஒண்ணு இல்லை உங்க பொண்டாட்டிங்கிறனால அப்படின்னா அடுத்த கமெண்ட் அடுத்து வரும். கண்டிப்பா எனக்கு அது தெரியும். ஆமா சத்தியமா சொல்லம்மா, அது வந்தா பாரு அடுத்ததான் அது வரும். இல்லைன்னா உங்க பொண்டாட்டி ஏதோ சொல்லி கொடுத்து நீங்க பேசிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி வரலாம். கரெக்ட். இது வேணா வரும், நிறைய வரும். இது வேணா நான் ஏத்துக்கிறேன். நான் ஒண்ணு சொல்ல, இது நான் என் மனசார நான் பேசி என்னைக்கும் கேட்காத மனுஷன் வீடியோ ஆன் பண்ணி தானே கேட்டாரு. நானாட்டே இது வந்து நீ ஒரு நிமிஷம் வீடியோ ஆன் பண்ணு நான் பேசணும்னு சொன்னது நானாட்டே தான் வந்து பேசிக்கிட்டு இருக்கேன். இவ்வளவுக்கு பேசுறதுக்கு காரணம் என்ன, மண்டைக்குள்ள இருந்து வேற ஒண்ணுமே இல்லை. மண்டைக்குள்ள இருந்த டிப்ரெஷன் அவ்வளவு இப்ப வெளியே வந்துருக்கு. சரியா மக்களே? அதனால யாருமே நிறைய பேருக்கு நான் இப்ப சொன்னது வந்து நான் இல்ல மக்களே, நான் சொன்னது என்னன்னா என் மனசுல உள்ளது அப்படியே வெளியே டிப்ரெஷனாட்டு வெளியே தள்ளி இருக்கு. கமாண்ட் எல்லாம் இன்னும் நிறைய எப்படிலாம் போடணும்னு தோணுதோ அதெல்லாம் போடுங்க. ஆனா என்னன்னா இன்னைக்கு நான் வந்து ஸ்ட்ரெயிட்டா பேசுறதுக்கு காரணம் இதுதான். என்னன்னா நிறைய விஷயங்கள் தெரியாம நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்கீங்க. விஷயங்கள் இதுதான். அதனால ஏதோ ஒன்று ஒருவேளை உன்கிட்ட நான் பேசுறது தப்பா இருக்குன்னா அது ஸ்ட்ரெயிட்டா சொல்லுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. தெரிஞ்சாதானே நீங்க சொல்றது தப்பு ரைட்டுங்கிறது எல்லாமே எங்களுக்கு தெரிஞ்சாதானே தெரியும். நான் ஒன்று சொல்லிடுறேன் மக்களே, நான் இல்லை பொதுவாக யாரையுமே முகத்தை பார்த்தோ இல்லை அவங்க நடந்துக்கிறத பார்த்தோ டக்குன்னு அவங்க கேரக்டரை நீங்கள் கெஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. நான் பல தடவை பார்த்துட்டேன். சாப்பாடு விஷயத்தில் வந்து நீ தான் சமைக்க மாட்ட எப்போ பார்த்தாலும் நாகேஷ், அதை நீங்கள் சொல்லி கவலைப்படாதீங்க. அதை எங்கள் நாகேஷ் பார்த்துக்கிடுவா. அதை எங்கள் நாகேஷ் அதை எங்கள் நாகேஷ் பார்த்துக்கிடுவா. ஆனால் அவள் தான் ஃபீல் பண்ணணும். அவள் ஒரு நாள் கூட இந்த 8 வருஷத்தில் ஒரு நாள் கூட எங்கள் நாகேஷ் நான் உங்களுக்கு சமைச்சு போடணுமாங்கிறத அவள் ஃபேஸ் ரியாக்ஷன்லேயும் இங்கே அமைச்சது கிடையாது, அவள் வார்த்தைகள்லையும் சொன்னது கிடையாது. நான் ஒரு நாள் வீட்டில் இருக்க முடியுன்னு சொன்னால் கூட எனக்கு கால் பண்ணி அண்ணி வாங்க அண்ணி நான் சேர்த்து சமைக்கட்டான்னு கேட்பா. என்னைக்கா ஒரு நாள் நான் அவகிட்ட சொல்லுவேன் நைஸ் நைட் சேர்த்து சமைச்சிரு நான் அங்கே வரேன் அப்படிம்பேன். ஒரு நாள் கூட நான் பண்ண மாட்டேன்னு சொல்லவே மாட்டாள். அவள் பாட்டுக்கு செய்கிற அவளுக்கு அது சந்தோஷம்தான். சரியா? நம்ம ஒருத்தங்க கிட்ட எப்படி இருக்கிறோமோ அதை பொறுத்து தான் அடுத்தவங்க நம்மளை மதிப்பாங்க. நான் எந்த இடத்துலையும் அவங்கள விட்டு கொடுத்ததும் கிடையாது. அவங்கள எந்த இடத்துலையும் அவங்களுக்கு தேவையானதை எல்லா விஷயத்துலையும் எல்லா விதத்துலையும் சப்போர்ட்டாக இருந்திருக்கேன். ஸோ அதனால் எங்கள் நாகேஷ் என்ன மிஸ் பண்ண மாட்டேன், என்னை வந்து அந்த மாதிரி தப்பாக யோசிக்க மாட்டா. நீங்கள் வந்து இது பண்ணுறது குடும்பத்துக்குள்ளே ஒரு நல்லா இருக்கிற ஒரு குடும்பத்துக்குள்ளே ஒரு ஏற்றத்தாழ்வை உண்டாக்குற மாதிரி உங்கள் கமெண்ட்டை நீங்கள் போடுறீங்க. அதுதான் உண்மை. நீங்கள் நினைக்கிற மாதிரி நாங்கள் கிடையாது. நாங்கள் நீங்கள் போடுற ஒவ்வொரு கமெண்டையும் அப்படி தட்டி விட்டுட்டு போயிட்டே இருப்போம். அது என்ன நீங்கள் சொல்லக்கூடிய கடமை, நாங்கள் வீடியோ போடக்கூடிய கடமை, அவ்வளோ. இதில் நான் ஒரு விஷயம் சொல்லணும். என்னன்னா ஒரு மைனியர் வந்து இந்த மைனியருங்க சாரி ஒரு பிள்ளை வந்து குழந்தை பக்கம் போகும்போது, நான் பிள்ளைங்கிறத விட நான் ஸ்ட்ரெயிட்டாகவே சொல்லியிருந்தேன் உலகிட்டு நடக்குக்கு. அது வேற ஒன்று டிப்ரெஷன். என்னன்னா மக்களே நாகேஷ் வந்து குழந்தை பக்கம் போயிருக்கா. அப்போ என்னன்னா ஒரு அம்மா ஸ்தானத்துல இருந்து யாரு எப்படி பார்க்க அந்த அம்மா ஸ்தானத்துல இருந்து பார்ப்பாங்கல்ல அந்த இதை வந்து ஒரு மைனியர் பார்ப்பாளா. அதுல வந்து என் வீட்டுக்காரி பார்த்தா யாரு விஜி நீ தான் பார்த்த. அதை வந்து சொல்லணுமா, இதுல சொல்லாம இருக்கக்கூடாது. நீ சொல்லாதன்னு தலையை கட்டாத. என்னன்னா சொல்லக்கூடாதுங்கிறா. என்னன்னா அந்த இடத்துல இருந்து அவ அம்மா ஸ்தானத்துல இருந்து எல்லாம் பார்த்தா. அதே வந்து நாகேஷ் ஒரு வேலை புரிஞ்சிருக்கலாம்ல. உங்களுக்கு நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நம்ம பண்ணது நமக்கு கண்டிப்பா ஒரு நாள் பலன் கிடைக்குங்கிற மாதிரி அவ அதெல்லாம் ஒரு சில விஷயங்களை மனசுல வச்சுக்கிட்டு அண்ணி அந்த அன்னைக்கு நமக்கு இப்படிலாம் பண்ணாங்க, நம்மளை வந்து நல்லா பார்த்துக்கிட்டாங்கங்கிறத மைண்ட்ல ஏற்றிட்டு கூட அவள் வந்து எனக்கு எதுனாலும் நீங்கள் பண்ணுங்க, நான் சாப்பாடு முங்கட்டா இல்லைன்னா இங்கே வாங்க அங்கே போங்க அப்படின்னு கேட்குறதெல்லாம் அந்த உரிமை வந்து அவள் அதனால தான் எடுத்துக்கிறது. அதுதான் மொத்தத்தில் என்னென்னா புரிஞ்சுக்கிட்டது. அவளை பற்றி நல்லாவே புரிஞ்சுக்கிட்டனால அவள் அப்படி பண்ணுறான். அதே மாதிரி அவரு யார் போலீஸ்காரன் அவரும் அதே மாதிரி உரிமை இருக்கனால தான் சண்டை போடுறது. அண்ணனுக்கு எனக்கு அன்னைக்கு பயங்கர சண்டை. அதெல்லாம் வந்து நீங்க மக்களே நான் ஒண்ணு சொல்ல கேளுங்க, அவங்க அண்ணன் ஒண்ணு தம்பி ஒண்ணு நாகேஷ் ஒண்ணு யாரு சண்டை போட்டாலுமே யாருமே நீங்க அதை கண்டுக்கவே செய்யாது. ஏன் அப்படின்னா அது வந்து 5 ரூபா 10 ரூபா சண்டை. என்னன்னா இப்ப சண்டை போடுவ பார்த்தா ஒண்ணும் கிடையாது. குறுக்க அவங்க அப்பா போய் அன்னைக்கு ஒரு நாள் நான் நிறைய பிரச்சனையில என்னன்னா அவங்க அப்பா வந்து போய் கேட்பாரு
என்னன்னா விஜய் வந்து இப்படி சொல்லிட்டா எதுக்கு இவன் இப்படி பேசிட்டு இருக்கா அப்படின்னு. லாஸ்ட்ல பார்த்தா விஜய் யார கத்துவா, அவங்க அப்பா எப்படி சத்துவா, நாங்க பேசிட்டு இருக்கோம் நீங்க எதுக்கு உள்ள வரீங்கன்னு சொல்லி சரி அப்பா லெந்த போக முடிங்க, எனக்கு பிடிக்கல. என்னன்னா மொத்தத்துல அதான் இதெல்லாம் வந்து ஒரு டிப்ரெஷன். அதனால நீங்க எதையுமே கண்டுக்காதீங்க, ஃப்ரீயா விடுங்க. யாருமே நீங்க கொஞ்சம் தொண்டை தண்ணியை கமாண்ட் நீங்க கொஞ்சம் தொண்டை தண்ணியை குறைச்சி பேசுங்க. அடுத்த கமெண்ட் வரும், அதை நீங்க படிக்கணும். இந்த 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 வீடியோல வரக்கூடிய அவ்வளவு கமெண்டை நீங்க தான் ரிப்ளை பண்ணணும்னா இதுக்கு அவ்வளவுக்குமே நான் பண்றேன். அதே மாதிரி உங்களுக்கு எதுனாலும் ஸ்ட்ரைட்டா கேட்கணும்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா லைவ் போடும்போது எல்லாரும் வாங்க, லைவுக்கு வந்துட்டு அது இப்ப சொல்ல நீ முதல்ல லைவுக்கு வாயா, அதுக்கப்புறம் கொஸ்டின் கேட்கலாம். அது என்னன்னா கொஞ்சம் எனக்கு வந்து டிப்ரெஷன் என்னன்னா வேலை கொஞ்சம் கூடுதல் மக்களே, அதனால கொஞ்சம் வேலை விஷயமா அப்படி ஓடி. ஆமா நீ அவன் ஐயோ வேலைன்னு ஞாபகம் வருது. அவன் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு வாரான், நீ ஆசைப்பட்ட பொருளெல்லாம் அவன் வாங்கி தரான். அதனாலதான் நீ வந்து இப்படி ஆட்டிட்டு திரியிற. அடுத்து உடனே தண்ணி தெளிச்சு விட்டுருக்கான். அம்மா என்னால முடியல. நான் ஆசைப்பட்டு நானாட்டே சொன்னனால தானே நீ போற. அது இல்லாம என்னோட ஆசை எதுவோ. இப்ப நான் ஒண்ணு லாஸ்டா கேக்குறேன். நான் என் தம்பி எவ்வளவு பாத்துக்கிறேனோ நான் பாத்துக்கிறேன், இல்லைன்னா நான் சொல்லலை. என் தம்பியை பாத்துக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அந்த சின்ன வயசுல அவன் எங்களை ரொம்ப கஷ்டப்பட்டு எங்களை பார்த்துக்கிட்டான். அவனை நான் பார்க்கணுன்னு ஆசைப்படுறேன். என் அண்ணனும் தம்பியும் நான் ஒன்றா இருக்கணும்னு நாங்கள் ஆசைப்படுறோன்னு வைங்களேன், அது வேற. ஆனால் நான் உங்களையும் பார்த்துக்கிறேன் தானே. நீங்கள் என்ன கேட்டாலும் உங்களால் முடியாட்டினா கூட நான் ஒரு சில விஷயங்கள் இல்லை வாங்குங்கப்பா நான் இதெல்லாம் பார்த்துக்கிட்ட தானே செய்கிறேன். அவங்க என்ன சொல்கிறாங்க தெரியுமா, நாகேஷ்ட படிச்சுக்கோ, ஹஸ்பண்டை எப்படி பார்த்துக்கணும்னு நாகேஷ்ட படிச்சுக்கோ. ஏன்னா அவள் எப்போ பார்த்தாலும் என் தம்பியை உட்கார வச்சு சாப்பாடு கொடுத்து வீட்டுக்குள்ளே இருக்க பொருளை திருடி கொண்டு என் தம்பிக்கு ஒழிச்சு வச்சு கொடுக்குற வேலையெல்லாம் பார்ப்பால. இந்த மாதிரி ஹஸ்பண்டை எப்படி பார்த்துக்கணும்னு சொல்லி நீ நாகேஷ்ட கற்றுக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்டைலு. மொத்தத்தில் நான் சொல்லுங்க ஒரு நிமிஷம், அது வேற ஒன்றும் இல்லை. நிறைய டிப்ரெஷன் நிறைய பேருக்கு வரனால தான் இந்த மாதிரிலாம் கமெண்ட் கேள்வியெல்லாம் வருது. என்னன்னா ஒன்று வேண்டாம், நான் சொல்கிறத நல்லா நோட் பண்ணிடுங்க. எல்லாரும் அவங்க கையை இப்படி பாருங்க, எல்லா விரலும் ஒன்று போல அளவில் இருக்கா இல்லைல்ல, அந்த மாதிரி தான் மக்கள். என்னன்னா ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு குணம் இருக்கும், அதுதான் நடக்கும். அதனால யாருமே தப்பா எடுத்துக்கோங்க. நாகேஷோட கேரக்டர் வந்து ரொம்ப கொஞ்சம் எடுத்து கொண்டாடி போய் அப்படி இருப்பான் உங்களை மாதிரி. விஜயோட கேரக்டர் வந்து என்னன்னா அது வந்து வெளியே காட்டிக்க மாட்டான். அவளோட பாசம் வந்து வேற மாதிரி இருக்கும், என்னோட பாசம் வந்து வேற மாதிரி இருக்கும். அப்படி ஒவ்வொரு வேற மாதிரி இல்ல. நான் தெளிவா சொல்லேன், நாகேஷும் என் வீட்டுக்காரரும் சேம் கேரக்டர். நாகேஷ் எப்படி அவ ஹஸ்பண்டை கொஞ்சி 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 பார்க்குறாளோ 8 வருஷமா, இதே தான் என் வீட்டில் நடக்கும். என் வீட்டுக்காரர் அப்படியே நாகேஷ் மாதிரி என்ன அப்படி பார்க்கணும்னு நினைப்பாரு. அவர் அப்படி நினைப்பாரு. ஆனா எனக்கு வந்து என் பாசத்தை வந்து வலிஞ்சி கொஞ்சி அது என் வீட்டுக்காரர்கிட்ட மட்டும் கிடையாது, என் அண்ணன் தம்பிகிட்டே நான் அன்பா பேசினது கிடையாது, என் பிள்ளைங்க கிட்டே நான் அன்பா கொஞ்சி பேசினது கிடையாது. எனக்கு என் பாசத்தை இப்படிதான் காமிக்க தெரியும். என்ன புரிஞ்சுக்கிட்டவங்களுக்கு புரியும். சரி, அதனால நீங்க வந்து தேவையில்லாம யோசிக்காதீங்க. ஓகே, உங்களுக்கு பதில் நீங்க கொடுத்துட்டீங்கப்பா, போதும். டிப்ரெஷன் ஆகாதீங்க, யாருமே டிப்ரெஷன் ஆகக்கூடாது. அதனால எதுனாலையும் உங்களுக்கு பேசணும்னு தோணுச்சுன்னா லைவுக்கு வாங்க, கமெண்ட போடுங்க. ஞாயிற்றுக்கிழமை இப்போ லைவ் உண்டு, நான் கண்டிப்பா லைவுக்கு வரேன். நான் முடிக்கலாமா? இப்படி தேடி வரவங்க லைவுக்கு வாங்க ஞாயிற்றுக்கிழமை. ஓகே முடிக்கலாமா? ஓகே டாடா பை. என்ன ஒரு இழுப்பு, இது என்னோட ஸ்டைல். சரி மக்களே, ஓகே டாடா பை.